கைஸ், இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக வெரி டேஸ்டியாக மட்டன் பிரியாணி எப்படி இந்த ஜீரக சம்பா அரிசியில் எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். நம்ம திருநெல்வேலி ஸ்டைல்லே இருக்குங்க. அண்ட் அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி அண்ட் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். தென் இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்சி நான் எடுத்திருக்கேன். தென் புதினா கொத்தமல்லியும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சிறிதளவு எடுத்தாலே போதும். அதிகமாக போட்டிங்கன்னா அது புதினா சோறு ஆயிரும். அண்ட் தால்சம் பண்ணுறதுக்கு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த அன்னாச்சி பூ எல்லாம் எடுத்திருக்கேன். இறச்சி ரெடியாக இருக்குது. ஸோ இது வீட்டில் செய்யப்பட்ட நெய் தான். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நான் நிறைய எண்ணெய், நிறைய நெய்லாம் சேர்க்க மாட்டேன். அளவாக தான் சேர்ப்பேன். ஆனால் டேஸ்ட்டாக தான் வரும். ஸோ நான் கொஞ்சோண்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் கட்டியாக இருக்கிற நெய்யும் ஊற்றிருக்கேன். தென் நான் தால்சம் பண்ணுறதுக்கு போட்டிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தென் வெங்காயத்தையும் போட்டு நல்லா கிண்டுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு நீங்கள் தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஸோ உப்பு போட்டுட்டு கொஞ்சம் அதையும் நல்லா கிண்டுங்க. அது கொஞ்சம் கலராகி வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி சாஃப்டாக ஆரம்பித்த பிறகு நீங்கள் 3 மிளகாய் நான் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ 3 மிளகாவை போட்டு கிண்டுங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ மட்டனும் 2 கப் 200 ml கப்பில் 2 கப் பிரியாணி அரிசியும் நான் சேர்த்து தான் நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஸோ மிளகாயெல்லாம் போட்டுக்கோங்க. இதுக்கு அளவு 3 மிளகாய், 2 தக்காளி, 2 வெங்காயம், தென் தக்காளி வெட்டி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நான் கிண்டுறேன். ஸோ தக்காளியும் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் போட்டிங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடும். தென் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நான் நல்லா கிண்டுறேன். ஸோ கிண்டுங்க. இஞ்சி பூண்டு அந்த வாசம் நமக்கு போன பிறகு நம்ம அப்புறம் தயிர் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சரியா? சேர்த்து நல்லா கிண்டுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். தென் மசாலா சேர்க்க போகிறோம். ஸோ 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் வத்தல் தூள் போட்டுக்கோங்க. அண்ட் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. போட்டு கிண்டுங்க. நான் பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டேன். நம்ம வீட்டில் நம்ம வச்சுருக்க சாதாரண வத்தல் தூள், மல்லித்தூள் மட்டும்தான். ஸோ நல்லா இது பண்ணிக்கோங்க, கிண்டி எடுத்துக்கோங்க. தென் புதினா கொத்தமல்லி எல்லாம் போடணும். எல்லோரும் ஸ்டார்டிங்லேயே போடுவாங்க. ஆனால் இப்போ போட்டால் தான் எனக்கு அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ நான் லேட்டாக தான் போடுவேன். இலையுமே நல்லா வதங்கிட்டு தென் மட்டன் போட்டு நல்லா கிண்டி மட்டனில் நல்லா கூட அந்த மசாலா எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ தண்ணி ஊற்றி, இது மட்டன் அப்படிங்கிறதுனால நம்ம எத்தனை விசில் வைக்கணும் அப்படின்னா 7 விசில் வைக்கணும். அப்போ மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் நல்லா இறச்சி வேகும். ஸோ 7 விசில் வைக்கணும். ஸோ அங்கே விசிலில் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே நான் தயிர் பச்சடி ரெடி பண்ணுறேன். வெங்காயம், தயிர், கொஞ்சோண்டு ஒரு மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இறச்சி ரெடியாக ஆரம்பிச்சிட்டு ஸோ 7 விசில் அடித்தோடனே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த இதெல்லாம் போன பிறகு ஏர் போன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. ஆக்சுவலாக நான் சொன்னதில் 2 கப் அரிசி. இப்போ ஏற்கனவே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சமையல் செய்ய ஆரம்பிக்கிங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடியே நீங்கள் எடுத்து என்ன செஞ்சுருங்க அப்படின்னா ஊற வச்சுருங்க ஜீரக சம்பா அரிசியை. அண்ட் கொஞ்சோண்டு லெமன். ஓகேவா? இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க. அது நல்லா கொதிக்கும்போது லெமனும் அண்ட் அது கூட கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அரிசியுமே போட்டுட்டேன். ஸோ 2 கப் சீரக சம்பா அரிசி அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கப்புக்கும் 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். மீன்ஸ் 1 கப் அரிசி போட்டிங்கன்னா கொஞ்சம் இப்படி நல்லா மேலே தெரிகிற மாதிரி வந்த பிறகு நீங்கள் கொஞ்சம் அரிசியோட சைஸ் மாறின பிறகு நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா விசில் வைக்க ஆரம்பிச்சிடணும். விசில் ஒன்றுமே வர வேண்டாம். நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக வச்சு எடுத்திங்க அப்படின்னா இப்படி கரெக்டான பதத்தில் சூப்பராக வெந்துடும். அண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு நேரில் நல்லா டார்க் கலராக தான் இருந்துச்சு. பட் இமேஜ் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியுது. பட் சூப்பராகவே இருந்துச்சுங்க. நல்லா உதிரியாகவும் வந்துருந்துச்சு. யாராச்சும் சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ தயிர் பச்சடியோட மட்டன் பிரியாணி ரெடி. For videos kindly subscribe my channel.